ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயலில் ஃபஸ்ட்டு செயல் இன்பத்தமிழ். ஸோ இந்த கவிதை எழுதியவர் வந்து பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த கவிதையில் என்ன பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது, கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சுட்டி மெல்வதை காண்போம். ஸோ இது யார் சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் அவர்கள் வந்து கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல் தமிழ் மொழியை வந்து கொஞ்சி இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதான் பாடலில் ஃபுல்லாக அந்த பாடல் ஃபுல்லாகவே தமிழை வந்து அப்படியே கொஞ்சம் தான் பாடியிருப்பார். ஓகேங்களா? ஃபுல்லாகவே தமிழ் தான் இருக்கும். ஸோ இந்த பாடலை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாடல் கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, எந்த கவிதையில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சொல்லும் பொருளும், இதில் சொல்லும் பொருளும் நிரூபித்த நான் உருவாக்கிய. விளைவுனா ஏதோ பயிர் விளையுது, பயிர் விளைந்தால் அது வளரணுங்க. ஸோ அதனால் வளர்ச்சி அப்படின்னு நான் வச்சுருங்க. சமூகம்னா மக்கள் குழு. சரிங்களா? அசதினா சோர்வு. இது ஈஸி தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள். பாடல் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் தமிழுக்கு என்னென்னலாம் பேர் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் பேர் சொல்லி தமிழை வந்து கொஞ்சம் அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், பால். ஸோ இந்த இந்த பெயர்களெல்லாம் சுட்டி தமிழை வந்து பெருமைப்படுத்தி பாடியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது சும்மா படிச்சுக்கோங்க மேலோட்டமாக. பாடலை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நூல் வழி பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அவர்கள். ஸோ பாரதியார்னா அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம், பாரதிதாசன்னா சுப்புரத்தினம். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் நம் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றி கொண்டார். ஓகேங்களா? ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் சுப்புரத்தினம் தான். ஸோ இவர் வந்து தம் கவிதைகளில் என்னென்னலாம் மையமாக கொண்டு எழுதியிருக்காருன்னா, பெண் கல்வி பற்றி, கைம்பெண், ஒரு மனம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இந்த கருத்துக்கள்லாம் மையமாக வச்சு தான் அவரோட கவிதைகள் பெரும்பாலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து அழைக்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்னா புரட்சி கவி மற்றும் பாவேந்தர். புரட்சி கவி பாவேந்தர் என்று, புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என்றெல்லாம் பாரதிதாசன் அவர்கள் அழைக்கப்பட்டார். சரிங்களா? மகாகவி யாருன்னா பாரதியார். மகாகவினா பாரதியார், புரட்சி கவினா பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த கவிதையை வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன தலைப்பின் கீழேனா தமிழ் என்ற தலைப்பின் கீழே இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. பாரதிதாசன் கவிதைகள் அந்த நூலில் தமிழ் என்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றது. ஸோ நம்ம இது இன்ச்சு மணிச்சாக படித்தாகணும். இல்லைங்களா? ஸோ நூல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன விட்டுருவாங்க. ஓகே, இந்த பாடலில் வந்து எதுவும் தமிழை பெருமைப்படுத்த பாடியிருக்காங்க. ஸோ இது யார் பாடியவர்னா காசி ஆனந்தன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ரைமிங்காக தான் இருக்கும். வணக்கம் எனக்கும். ஸோ கடைசி பாருங்கள், ஒவ்வொரு லைன்லையும் வணக்கம் எனக்கும். கடைசி பாருங்கள், புளிக்கும் நினைக்கும் இனிக்கும். ஸோ அப்படின்னா ரைமிங்காக இருக்குது எல்லாத்துலேயும் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை வருவோம் அம்மா உனக்கும் எனக்கும். ஸோ அப்படி தான் ரைமிங்காக இருக்குது. ஸோ இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நான் அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸு நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஹைலைட் பண்ணிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஃபுட்பேக் பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து அழைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு குடல் என்றுனா நிலவென்று, தமிழ் குடல் எங்கன்னா தமிழெங்கள், அமுது என்று இறுதி எழுதுக, அமுது குடல் என்று, செம்பயிர்னா செம்மை குடல் பயிர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இது பொறுத்துக்கு வந்து அந்த பாடலில் என்ன கொடுத்தாங்களோ, ஸோ அதோட பொருள், அந்த பொருள் நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா?
ஸோ புக் பேக்கில் இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். ஓகேங்களா? விளைவுக்கு, ஸோ பயிர் விளையணுன்னா என்ன தேவை? நீர் தேவை. அறிவுக்குன்னா தோல். இளமைக்கு பால். ஸோ இளமை பருவத்தில் பால் குடிக்கணும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இளமை காலத்தில் பால் குடிச்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இளமைக்கு பால். புலவருக்குன்னா வேல். ஓகேங்களா? ஓகே. ஒத்த ஓசையில் முடியும் ஏய்வு சொற்களை எடுத்து எழுதுக. ஏய்வுனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏய்வுனா கடைசி எழுத்து ஒன்றே வரணும். அதுதான் ஏய்வு. ஓகேங்களா? ஸோ அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏய்வுனா கடைசி எழுத்து ஒன்றே வரணும். அது என்ன சொல்லியிருக்காங்க? ஒத்த ஓசையில் வரணும். ஒத்த ஓசைன்னா அதாவது ஒரே ஓசையில் வரணும். ஒரே ரைமிங்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பேர் நேர் ஒத்த ஓசையில் இருக்கிறதுனால ஒத்த ஓசையில் இருக்குது. கடைசி எழுத்து ஒன்றே இருக்கிறதுனால இது ஒத்த ஓசையில் அமைந்த ஏய்வு சொல் என்று சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு லெசன் என்னென்னா தமிழ் கும்மி. ஸோ இதுவும் ஒரு கவிதை தான். இது எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்தினார் அவர்கள். ஓகேங்களா? பாவலர் பெருஞ்சித்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட ஃபுல் நேம். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கும்மி பாடல். ஓகேங்களா? ஸோ நாட்டுப்புற பாடலை சேர்ந்தது இது. ஸோ மகளிர் கும்மி அச்சு பாடுறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதை கும்மி கொட்டுங்கடி. ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு வாட்டி வாசித்து பார்த்துங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நாட்டுப்புற பாடல் அது நீங்கள் பாடல் வரியில் கொடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாமில் உங்களுக்கு பாடல் வரியை படித்து பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்ச நாட்டுப்புற பாடலான்ட்டு. ஆனால் அது எழுதியவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஸோ இந்த பாடல் ஃபுல்லாக படிச்சுட்டு இவர் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுங்க. பெருஞ்சித்தினார் அவர்கள். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு. ஆழினா முதல்ல என்னது? கடல்னு அர்த்தம். இல்லைங்களா? பெருக்குன்னா கோள். ஓகே. ஆழி பெருக்குன்னா கடல் கோள் அப்படின்னு நான் வச்சுங்க. மேதிரினா உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. சரிங்களா? உள்ள போட்டு. பூட்டுனா என்னது? பூட்டுனா நம்ம லாக் பண்ணுறது. பூட்டை லாக் பண்ணுறதுல. ஸோ லாக் பண்ணிட்டா எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அறியாமை அப்படின்னு நான் வச்சுங்க. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இதோட பாடல்களோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த பாடலோட பொருள். ஸோ டேரெக்டாக நம்ம நூல் வெளிக்கு போயிடலாம். ஸோ பெருஞ்சித்தினார் அவரோட இயற்பெயர் மாணிக்கம். இல்லைங்களா? இவர் பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் தான் அழைக்கப்பட்டார். இதில் பாவலரேறு பெருஞ்சித்தினார். இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு, ஒய்யாக்கனி, பாவியக்கொத்து, ஊராசிரியம். இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். தென் அவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நீளம். இதெல்லாம் அவர் நடத்திய இதழ்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தனித்தமிழையும் தமிழுரையும் பரப்பிய பாவலர் இவர். ஸோ தனித்தமிழையும் தமிழுரையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்தினார். சரிங்களா? ஸோ இந்த கவிதை எங்கே இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் மொத்தம் 4 நூல்கள் எழுதியிருக்காரு சொல்லுவாங்களே. ஸோ கனிச்சாறு, குய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். ஸோ அந்த 4ல் ஒன்றான கனிச்சாறு என்ற நூலில் தான் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இந்த கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக இருக்குது? 8 தொகுதிகளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். இவர் இந்த பாடல் வாணிதாசன் அவர்களால் எழுதப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள். காமனாக தோன்றின்னு. ஸோ தோன்றின்னு பாடலில் வாணிதாசன் அவர்களால் என்று எழுதப்பட்டதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி இதை படிச்சுக்கணும். இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் நம்ம இப்போதைக்கு ஒரு 2 கவிதையை பார்த்துருக்கோம். ஸோ 2 கவிதையில் ஒன்று பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்டது. இன்னொன்று பெருஞ்சித்தினார் அவங்களாம் எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ அதில் ஒரு க்ளூ மாரி ஒன்று இருக்கேன். ஸோ பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட கவிதை பாரதிதாசன் பாடல்கள்
என்ற நூலில் வந்து தமிழ் என்ற தலைப்பின் கீழே இது இன்பத்தமிழ் என்ற கவிதை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி என்ற கவிதையை வந்து கனிச்சாறு என்ற நூலில் வந்து பாவனவேறு பெருஞ்சித்தினரால் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க டிஃப்ரென்ஸு. ஸோ எந்த கவிதை வந்து எந்த நூல் இடம்பெற்றதுன்ட்டு அதுக்காக தான் இங்கே 1 2 கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேர் பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது, வேதினினா உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ்னா செம்மை குட்டல் தமிழ். பொய்யை அகற்றோம்னா பொய் குட்டல் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும்னா பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் உடல் திசைனா 8 திசை. ஓகே, அது ஃபஸ்ட்டு உணர் தமிழ் இந்த லெசன் பண்ணலாம். இந்த இயல் ஃபுல்லாகவே தமிழை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழை மையமாக கொண்டு தான் இந்த இயல் இருக்குது. இயல் 1. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் 1 டேஷ் மொழி. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஸோ இப்படி கேட்பாங்களா? ஸோ உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த பாயிண்ட்டு ஓகே ஓகேங்களா? உலகில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவமும் எழுத்து வடிவம் ஆகிய 2ஐயும் பெற்றுள்ளன. ஓகே, தமிழ் மொழி வந்து இலக்கணமும் இலக்கிய வளமும் 2ம் சிறந்து விளங்குகிறது. ஓகேங்களா? தமிழ் மொழியில் அதனால் தமிழ் மொழி வந்து செம்மொழி என்று அழைக்கிறாங்க. ஸோ எந்த வருஷம் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. பாரதியார் வந்து தமிழ் வந்து எப்படி அதெல்லாம் போட்டிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். நெக்ஸ்ட், என்று பிறந்தவள் என்று வாராத இயல்பினாம் எங்கள் தாய். இந்த கூற்றம் சொன்னது பாரதியார் தான். ஸோ தமிழ் மொழி வந்து எப்போ தான் தோன்றுச்சுனே தெரியல. ஸோ ஏன்னா அவ்வளோ பழமையான மொழின்னு சொல்லிட்டு பாரதியார் பெருமையாக சொல்கிறார். ஸோ தமிழில் கிடைத்த ரொம்ப பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். அடுத்தது இப்போ தமிழ் மொழியில் வந்து பெரும்பாலும் வழஞ்சொலி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. வழஞ்சொலிகள்னா கிளாக் வைஸ் நம்ம எழுதும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகிறது. இல்லை, வழஞ்சொலினா கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகிறது. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வழஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஸோ இது மாதிரி நீங்கள் இதை எழுதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிளாக் வைஸ் தான் அந்த எழுத்தோட டைரக்ஷன் போகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து வழஞ்சொலி எழுத்துக்கள். அதே சில இடைஞ்சொலி எழுத்துக்களும் இருக்குது. இடைஞ்சொலி எழுத்துக்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டா, யா, ழா. இடைஞ்சொலி எழுத்துக்கள் ஆன்டி கிளாக் வைஸ். வழஞ்சொலினா கிளாக் வைஸ், இடைஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ். பெரும்பாலும் தமிழில் வந்து வழஞ்சொலி எழுத்துக்கள் தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லை, இது நல்லா படிச்சுக்கணும். ஸோ ஓகே, சில இம்பார்ட்டண்ட்டான சொற்கள் வந்து தமிழ் இலக்கியத்தில் எந்தெந்த நூலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எந்த இலக்கியத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. தமிழ்ன்ற சொல் வந்து எந்த இலக்கியம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் முதல்ல தமிழ் என்ற சொல் இருக்குது. ஸோ அதோட ஆதாரம் வந்து இந்த பாடலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழன் கிளவியும் அதனோரற்றே. ஸோ இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற ஒரு மேற்கோள். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு வேணால் சிலப்பதிகாரத்தில் வேணால் முதல்ல தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றது. ஸோ அதுக்கான பாடல் கொடுத்துருக்காங்க. இவ்விழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின். ஸோ சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த எந்த காண்டம் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இல்லை, சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் தமிழ்நாடை பற்றி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தமிழன்னா இதில் சொல்லியிருந்தாங்கன்னா அப்பர் தேவாரம். ஏன் அப்பர் தேவாரம்னா தேவாரம் வந்து ஆக்சுவலாக 3 பேரால் எழுதப்பட்டது. யாருன்னா அப்பர் என்ற சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர்.
திருநாவுக்கரசருக்கு வந்து அப்பர் என்ற பெயரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் என்று மூவனால் தேவாரம் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதில் வந்து அப்பர் இயற்றிய தேவாரத்தில் தான் தமிழன் என்ற சொல் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ தமிழன் கண்டாய், அந்த லைனில் தமிழன் இடம்பெற்றிருக்கு பாருங்க. திருத்தாண்டகம். திருத்தாண்டகம்னா அந்த தேவாரத்தில் அப்பர் எழுதிய பகுதியை வந்து திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தாண்டகம் எழுதியவர் வந்து அப்பர். சரிங்களா? ஸோ தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு. திருத்தாண்டகத்தை எழுதியவர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபர்தர் பாயிண்ட்டு சொல்கிறேன், கீழே இருக்க பாருங்க. திருத்தாண்டகம் எழுதியவர் வந்து திருநாவுக்கரசர் என்ற அப்பர். திருநெடுந்தாண்டகம் எழுதியவர் வந்து திருமங்கையாழ்வார். அதாவது உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. திருத்தாண்டகம் அப்பர், திருநெடுந்தாண்டகம் திருமங்கையாழ்வார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து எழுத்து எழுதுகிற அல்குழல் திணைனா அக்ரிணை. சரிங்களா? ஸோ பிரிதி எழுதி கேட்பாங்க. அல்குழல் திணை அக்ரிணை. நெக்ஸ்ட்டு பாகற்காய் பிரிதி எழுதுறது பாகல் குடல் அல்குடல் காய். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாகற்காய் பாகற்காய் பாகு குடல் அல்குடல் காய். தொல்காப்பிய நன்னூல் வந்து ரெண்டும் பழமையான இலக்கண நூல்கள். சரிங்களா? இலக்கண நூலில் தொன்மையானது தொல்காப்பியம் தான். சரிங்களா? ஸோ இன்னொரு இலக்கண நூல் என்னென்னா நன்னூல். தொல்காப்பியத்தை இயற்றியவர் வந்து தொல்காப்பியர். சரிங்களா? நன்னூல் இயற்றியவர் வந்து பவனந்தி முனிவர். கொடுத்துருந்தேன் பாருங்க, பவனந்தி முனிவர். அடுத்தது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இல்லை, தமிழில் இருக்கிற சங்க இலக்கியங்கள் என்ன? சங்க இலக்கியங்கள் என்னென்னா 8 தொகை மற்றும் 10 பாட்டு. இருக்கு பாருங்க, பார்த்தா 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கியங்கள். சரிங்களா? அடுத்தது அறநூல்கள். அறநூல்கள் என்னென்னா திருக்குறள் மற்றும் நாலடியார் தான் அறநூல்கள். தென் காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ காப்பியங்கள் நிறைய இருக்குது. இங்கே வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. அறநூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார். சங்க இலக்கியங்கள் வந்து 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா? 8 தொகை மற்றும் 10 பாட்டு வந்து இரண்டும் சேர்ந்தது தான் 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த படத்தை பாருங்கள். இதுக்கு பூவோட தோற்றம் முதல் அதோட முதிர்ச்சி வரையும் அதுக்கான பெயர்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 வகையான பெயர்கள் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் பண்ணிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்போ தான் பூவாக ஆரம்பிக்குது. இல்லைங்களா? பூ மலர ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அரும்பு. ஃபஸ்ட்டு அரும்பு வரும். நெக்ஸ்ட்டு மொட்டு வரும். நெக்ஸ்ட்டு முகை, மலர், அலர், செம்மல். கடைசி நிலையை வந்து செம்மல். சரிங்களா? முதல் நிலையை வந்து அரும்பு, கடைசி நிலையை வந்து செம்மல். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் ஆர்டர் ஈஸியாக வச்சுக்கலான்னா, நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அரும்பு இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு உயிர் எழுத்து தானே. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து தானே ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் மா வரிசையில் இருக்குது. மொட்டு, முகை ரெண்டும் மா வரிசையில் தான் இருக்குது. ஆனால் அது முன்ன பின்ன இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் மா வரிசையில் இருக்கணும்னு ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே ரெண்டாவது உங்களுக்கு ஈஸி தானே. ஃபஸ்ட்டு அரும்பு வந்தாலே நெக்ஸ்ட்டு மொட்டு தானே வரணும். மொட்டு, முகை அப்படின்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 3வது 4வது பாருங்கள், ஜஸ்ட்டு ரைமிங் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். மலர், அலர். இல்லை, ரைமிங் மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு செம்மல். அது கடைசி தான், அது ஈஸி. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் வந்து அரும்பு ஆள ஸ்டார்ட் ஆகும். முடியறதுக்கு வந்து செம்மல்ல முடியுது. நெக்ஸ்ட்டு 7 நிலை இருக்குது, 7 ஸ்டேஜ். அது நல்லா தெரிஞ்சுங்களேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மா என்ற சொல்லுக்கு வந்து பல்வேறு வகையான பொருள் இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. மரம். சரிங்களா? மாமரம். ஸோ அது ஈஸியாக தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு விலங்கு. விலங்கு, இது புதுசாக இருக்குது, நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். விலங்கு. நெக்ஸ்ட்டு பெரிய, இது ஈஸி. ஓகே, பெரிசு அப்படின்னு சொல்லுவோம். திருமகள்.
நம்ம பெண்களை வாங்க போமான்னு சொல்கிறது அது நம்ம திரும்ப அது இதுவும் ஈஸி. ஓகே, எதுலாம் கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள். ஏன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அழகு, அறிவு, அளவு. ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா அழகாக அறிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை ஸோ அழகாக அறிவாக இருக்கணும். ஸோ அப்படின்னு இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. அழகு, அறிவு, அளவு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அழைத்தல். அது நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. அழைத்தல், துகள், மேன்மை. இது 3 நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. தென் வயல் வண்டு. சரிங்களா? ஸோ ஓகே, இதுவும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. அடுத்தது ஓகே, இயல்தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை வலிக்கும், நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். சரிங்களா? ஸோ இதை எப்படி வச்சுக்கலான்னு பாருங்கள். இது வந்து முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். சரிங்களா? முத்தமிழ் என்ன கேட்பாங்க, இயல் இசை நாடகம். ஸோ அதில் வந்து இயல் தமிழ் என்ன, இசைத்தமிழ் என்ன, நாடகத்தமிழ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ்னா உள்ளம். சரிங்களா? ஸோ நம்ம இசைனா ஒரு பாடலில் கேட்கும்போது நம்ம உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் வந்து மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ அப்படின்னா இசைனா உள்ளம் மகிழ்விக்கும். ஓகேங்களா? இயல் தமிழ் எப்படி நம்ம வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இயல் தானே, இயல் இசை அப்புறம் தான் நாடகம். ஸோ ஃபஸ்ட்டு இயல்னா அது இங்கே எண்ணம்னு கொடுத்துருக்காங்க. எண்ணம்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு உயிர் எழுத்து தானே ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போ உயிர் எழுத்து தானே வரும். ஸோ எண்ணம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் ஏ. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் இருக்கும்ல, அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. எங்களை ஆப்ஷன் எல்லாமே எம்சிக்கு கொஸ்டின்னால ஸோ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணி எடுத்துடலாம், அதுதான் சொல்கிறேன். ஏ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷனில் வந்து எண்ணம், உள்ளம், உணர்வு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் உயிர் எழுத்து தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் ஏ எண்ணம் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஸோ இசைத்தமிழ் சொல்லிவிட்டேன். நாடகத்தமிழ் வந்து உணர்வு. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிங்க. இப்போ 2த்துக்கும் சொல்லியிருக்கேன். நாடகத்தமிழுக்கு உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைய வகைகளை சுட்டி காட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ தமிழில் வந்து என்னென்ன துளிப்பா, பாவகை, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற பல்வேறு கவிதை வடிவங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன கவிதை வடிவங்கள்லாம் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். சரிங்களா? கவிதை வேறு, புதுக்கவிதை வேறு. புதுக்கவிதைனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உரைநடையோட வடிவங்கள் என்னென்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. உரைநடைக்கு வந்து 3 வடிவங்கள் இருக்குது. சரிங்களா? கட்டுரை, புதினம், சிறுகதை. ஓகே, அடுத்தது இந்த பார்ட்ஸ் வந்து இலைப்பெயர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? தாவரத்தோட இலைப்பெயர்கள். ஆல்னா ஆலமரம் சொல்கிறாங்க, அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம். சரிங்களா? ஸோ இதில் வரக்கூடிய அந்த இலையை வந்து நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. மாவிலை, பலாவிலை, வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் இலைன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அகத்தி, பசலை, முருங்கை. முருங்கைனா எல்லாருக்கும் தெரியும், முருங்கைக்கீரைன்னு தான் சொல்லுவோம். பசலைக்கீரை அதுவும் ஒரு கீரை, அகத்தினா அதுவும் ஒரு கீரை. ஸோ அது வந்து கீரை வகையை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தது அருகும் புல் ஜூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அருகுனா அது ஒரு புல், அது வந்து புல்லுன்னு சொல்லுவோம், புல் வகையை சார்ந்தது. அது கோரையும் அந்த புல்லை சேர்ந்தது தான். நெக்ஸ்ட்டு தாள். நெல்லை வந்து தாள்னு சொல்லுவோம். இல்லை, நெல் வந்து தாள்னு சொல்லுவோம். சரிங்களா? வரகும் அது கூடயே வந்துடும், வரகு, நெல் அப்படின்ட்டு. மல்லினா அது தழையை சேர்ந்தது, மல்லி தழை. சப்பாத்தி கல்லி, தாழை. சப்பாத்தி இலை தாழைனா அது ஒரு காஞ்ச செடி தானே ஆக்சுவலாக சப்பாத்தி கல்லி. ஸோ அது வந்து மடல் அப்படின்னு வச்சுங்க. கரும்பு, நாணல்.
கரும்பு வந்து தோகைன்னு சொல்லுவோம். கரும்பு அந்த இலை வந்து ரொம்ப சுரசுரப்பாக இருக்கும்ல, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து தோகைன்னு அழைக்கிறாங்க. கரும்பு, நாணல். நாணல் வந்து பெரும்பாலும் இந்த ஏரிகளில் வந்து ஏரி ஓரத்தில் வந்து நிறைய வளரும், வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அதுதான் நாணல்ன்றாங்க. ஸோ அதுவும் தோகை வகையை தான் சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு இது ஈஸி பாருங்கள், பனை ஓலை, தென்னை ஓலை. ஓகே, அதோட இலைப்பகுதி வந்து ஓலைன்னு சொல்லுவோம். பனை ஓலை, தென்னை ஓலை. ஓகே, சமூகம்னா என்னது? பாக்கு. இது வந்து சொற்பொருள் ஏதோ கேட்கலாம். சமூகத்துக்கு என்ன மீனிங்னா பாக்கு. ஸோ அதோட இலை பெயர் வந்து கூந்தல். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இங்கே மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும்னா அது எண்கள் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ் எண்கள் பார்த்துங்க. தமிழ் எண்கள் கண்டிப்பாக வரும் எக்ஸாமில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 10 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி க்ளூவோட பண்ணலான்னா, 1 வந்து கா. ஸோ ஃபஸ்ட்டு கா தான் ஆரம்பிக்கும் உயிர்மை எழுத்தில். ஸோ கா அப்படின்னா வச்சுங்க. 2 பாருங்கள், 2க்கு வந்து கிட்டத்தட்ட அதே 2 மாதிரியே தான் வரும். 2 மாதிரியே தான் வரும். ஊ மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுருங்க. மற்றதெல்லாம் பெரும்பாலும் நீங்களே மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 4-5 வாட்டி இதெல்லாம் எழுதி பாருங்கள். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க வந்து எழுதி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போதும். ஏன்னா 10 தான். இந்த 10 நல்லா நம்ம தெரிஞ்சுக்கினாலே இதை வச்சு நம்ம எத்தனை நம்பர், எந்த நம்பர் கொடுத்தாலும் 10 வச்சே நம்ம அதுக்கான தமிழ் எழுத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த பாக்ஸு. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். இது வந்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஓகேங்களா? ஸோ சில தமிழ் சொற்கள் வந்து என்னென்னலாம் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. 2000 ஆண்டுகளாகவே இந்த சொற்கள்லாம் இந்த நூலில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நூலெலாம் இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ் சொற்கள். அதான் சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தம் இதில் 20 சொற்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது நம்ம கொஞ்சம் க்ளூவோடு வச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் க்ளூவோடு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குறுந்தொகை. குறுந்தொகை இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, குறுந்தொகை இடம்பெற்ற சொற்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எல்லாமே பாருங்கள். எல்லோ கலரில் ஆன்லைன் பண்ணிடுறது பாருங்கள். ஹைலைட் பண்ணிடுறது எல்லாமே மேக்ஸிமம் இதில் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஒரு விலங்கு சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் பாருங்கள். வெள்ளம் இதில் இல்லை. பாம்பு. பாம்பு விலங்கு. சரிங்களா? முதலை, மீன், செய்ய மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ குறுந்தொகையில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பாம்பு, முதலை, மீன். ஸோ அது விலங்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ இது வந்து குறுந்தொகை அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஈஸியாக 3த்துக்கு ஈஸியாக நம்ம குறுந்தொகை நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செய், அது 4வதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. செய்னா குறுந்தொகை. ஓகேங்களா? ஸோ 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்ஸில் என்னென்ன இருக்குன்னா, தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். ஸோ அந்தந்த சொல் வந்து தொல்காப்பியமும் இருக்குது, திருக்குறளையும் இருக்குது. ஸோ என்னென்ன சொல்லுன்னா, அன்பு, உயிர், மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ இந்த 3 மட்டும் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் இது 2த்துலேயே இருக்குது. ஓகேங்களா? இதுமாதிரி பிரித்து படிங்க. ஸோ தொல்காப்பியம், திருக்குறளும் மொத்தம் 3 சொற்கள் இருக்குது. என்னென்னா அன்பு, உயிர், மகிழ்ச்சி. இல்லை மகிழ்ச்சி எப்படி நான் வச்சிடலான்னா, மகிழ்ச்சி வந்து திருக்குறள் படித்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஏன்னா அத்தகைய அறக்கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது. எல்லா சான்றோர்கள் எல்லாரும் அந்த திருக்குறளை போன்றாங்க. ஸோ திருக்குறளை படித்தா நம்ம பிரச்சனை எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்படியே நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சரிங்களா? ஸோ அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது 2 தொல்காப்பியம் மற்றும் திருக்குறளில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 முடிஞ்சிச்சு. அடுத்தது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்கள். கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? மொத்தம் எத்தனை? 4 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 5. சரிங்களா? இந்த தொல்காப்பியம்,
தொல்காப்பியம் எல்லாமே தொல்காப்பியம் தான் அன்லைன் பண்ணிடுறது. ஓகேங்களா? ஸோ 5 சொற்கள் இருக்குது. இந்த 3த்துக்கும் இந்த ரவுண்டுக்கும் இந்த அன்லைனுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ரவுண்ட் பண்ணிக்கிறது வந்து தொல்காப்பியம், திருக்குறள் 2த்துக்கும் இடம் பெற்றது. அன்லைன் பண்ணிக்கிறது வந்து ஜஸ்ட் தொல்காப்பியம் மட்டும் இடம் பெற்றது. ஓகேங்களா? ஸோ 5 என்னென்னா ஊர், புகழ், செல், ஒளி, முடி. ஸோ இந்த 5த்துலேயும் பார்க்கும்போது ஒரு காமனாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த 5த்தில் 4 எழுத்துக்கள் வந்து 4 சொற்கள் வந்து 2 எழுத்துக்களை கொண்டு இருக்குது. பாருங்கள், ஊர், செல், ஒளி, முடி. ஸோ இது 4 2 எழுத்துக்களாக ஆனது. ஒன்று மட்டும்தான் புகழ் மட்டும்தான் 3 எழுத்துக்கள் ஆனது. தொல்காப்பியில் இடம்பெற்ற சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுமாதிரி நம்ம பிரித்து போச்சோன்னா 20யும் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னதிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சொற்கள் கிட்ட நம்ம ஈஸியாக ஈஸியாக ஞாபகம் இருக்கும் மெமரைஸ் பண்ணாமே. ஸோ மற்ற 10 மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் வேளாண்மைனா உழவு, அதான் வேளாண்மை, உழவு, அது கீழே பாருங்கள் உழவர். ஸோ உழவு பற்றி சொன்னது வந்து கலித்தொகை மற்றும் திருக்குறள். ஓகேங்களா? இந்த நூல்களில் வந்து கலித்தொகையில் ஒரே ஒரு சொல் மட்டும்தான். ஓகேங்களா? கலித்தொகையில் ஒரே ஒரு சொல் தான், அது வேளாண்மை மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் மைண்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? கலித்தொகையில் வேளாண்மை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதோட திருக்குறளும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உழவர்னா நற்றிணை. அதே மாதிரி நற்றிணையிலையும் ஒரே ஒரு சொல் தான். நற்றிணையில் உழவர், கலித்தொகையில் வேளாண்மை. ஓகேங்களா? 2த்துலேயும் ஒரே ஒரு சொல் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே கலித்தொகை நற்றிணை ரிப்பீட் ஆகாது. இந்த 2 சொற்களுக்கு மட்டும் தான் கலித்தொகை நற்றிணை இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வெள்ளம்னா 18 ஸோ இதுவும் இந்த 18 ஒரே இடத்துல தான் வரும். வெள்ளத்துக்கு மட்டும்தான் 18 வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 4-5 இது வரும். இது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் இருங்க. கலர் மாற்றிய டெஃபினேஷன் பண்ணலாம். ஒரு வேளாண்மையில் வர கலித்தொகை, உழவரில் நற்றிணை, நெக்ஸ்ட்டு வெள்ளமில் 18. ஸோ நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்ஸ் தான் வரும். இல்லைங்களா? ஸோ இந்த பாக்ஸில் ஒன்ஸ் தான் கலித்தொகை, நற்றிணை, 18. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டுக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? மற்றது வேறு என்ன வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கோணை வந்து அகநானூறு. ஸோ அகநானூரில் 2 சொற்கள் வருது. கோடை ஒன்று, நெக்ஸ்ட்டு இன்னொன்று வரும் பாருங்கள். அதான் மாற்றிடுறேன். கோடை ஒன்று, நெக்ஸ்ட்டு இந்த ஒன்று வந்து பாருங்க, மருந்து. ஸோ அகநானூரில் கோடை, மருந்து. ஆனால் மருந்தில் இன்னொன்று இருக்குது, திருக்குறளில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அது தனியாக சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அகநானூரில் கோடை மற்றும் மருந்து, மருந்து கூட திருக்குறளாக வரும்ங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை வந்து ஒரே ஒரு சொல் தான், உலகம் என்ற சொல் வந்து திருமுருகாற்றுப்படையில் இருக்குங்களா? ஸோ இதையும் வந்து இந்த உலகத்தையே வந்து நம்ம இந்த ரெட் கலர் சர்க்கிள்குள்ளே சேர்த்துக்கலாம். இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலாக முருகாற்றுப்படையும் தனியாக ஒரே ஒரு சொல்ல கொண்டு தான் இருக்குது. இல்லைங்களா? ஆனால் உலகம் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது, திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. ஸோ தொல்காப்பியம் தெரிஞ்சுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியே படிக்காமல் என்ன பண்ணலான்னா, இதை வந்து பிரித்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இது மாதிரி கலித்தொகை, நற்றிணை மற்றும் 18 திருமுருகாற்றுப்படை.
ஸோ இந்த 4 நூல்களில் வந்து ஒரு வேர்டு தான் ஒரு சொல் தான் வந்துருக்கு. ஸோ இதை வந்து தனியாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு குறுந்தொகையில் என்னென்னலாம் அது தனியாக எழுதிக்கணும். ஸோ திருக்குறளில் என்னென்ன தனியாக எழுதிக்கணும். அது மாதிரி தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் ரெண்டுத்துலேயும் சேர்ந்த மாதிரி 3 இது பாருங்கள். ஸோ இது தனியாக எழுதிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிக்கிற மட்டும் தான் இதை நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியாது. இல்லை இது நீங்கள் கடைசி வரையும் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னால் முடிஞ்சவே இது கொஞ்சம் சொல்லியிருக்கேன் க்ளூ ஒன்று. ஓகே, மற்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னென்ன நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருக்குறளில் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். அரசு வந்து திருக்குறளில் மட்டும் இடம்பெற்றிருக்கு. ஒன்று இருக்கிறது மட்டும் நல்லா பார்த்துக்கணும், ஒன்று இருக்கிறது இன்னும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பெரும்பாலாற்றுப்படை, இதுவும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரே நூலில் வந்து ஒரே சொல் இடம்பெற்றிருக்குல்ல, இதையும் அதை நெக்ஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பிறந்தநாள் வாழ்த்து ஒரு பயம் சொல்லிடுறாங்க. நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும். ஸோ இது ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டு யார் இதை பாடினாங்க, அறிவுமதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை என்ன தானே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கன்சிடருங்க, இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து சம்மந்தமாக ஒரு பாடல் ஒரு வரிக்கு கொடுத்துட்டு யாருங்கிறாங்கன்னா அறிவுமதி அப்படின்ட்டு தெரிஞ்சுருங்க. அது போகிறோம். புக் பேக் பார்க்கலாம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைனா பழமை, இடப்புறம் இடம் கொடுப்புறம், சீரிழமை சீர்மை குட்டல் இளமை. இது கொஞ்சம் முக்கியமானது சீரிழமை, சரிங்களா? ஸோ இது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம், அதனால சொன்னேன், சரிங்களா? சீரிழமைனா சீர்மை குட்டல் இளமை. சிலர் வந்து சீர்குடல் இளமை, சீரிழமைனா சீர்குடல் இளமை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போட்டுறாங்க. ஸோ தப்பாயிடும். சீரிழமைனா சீர்மை குட்டல் இளமை, 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி குட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். வான விலங்கு. ஸோ நம்ம பார்த்தோம், மாவுக்கு வந்து நிறைய பொருள் பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 12 பொருள் பார்த்தோம் நம்ம. ஸோ மான, விலங்கு, பெரிய, திருமணல், வண்டு, புகழ், அழகு, அளவு, அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த விலங்குக்கு பொழுது எக்ஸாமில் வேறு என்ன வேணால் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ விலங்கு மட்டும் படிச்சு போகிறது, அது உள்ள இருக்கிறதும் எல்லா பொருளும் தெரிஞ்சுக்கணும். கோடிட்டே நம்ம பார்க்கலாம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ். என்னது? மொழி. ஃபஸ்ட்டு லைனே அதுதான், இந்த நெசலில் ஃபஸ்ட்லேயே அதுதான் மொழி. இல்லை, நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டேன், மொழி தமிழ் எழுதிட்டேன். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்கள் அடிப்படையில் அது வடிவமைக்கணும். அடுத்தது கனவு பழித்தது. இது வந்து ஒரு கடிதம், ஓகேங்களா? இதில் என்ன பார்ப்போம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இந்த அறிவியல் கருத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடல் கொடுத்து அது யார் பாடியவர், எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன நிறைய கொடுத்துருப்பாங்க, இந்த பார்த்தாலே தெரியும், நிறைய பாடல் வழி கொடுத்துட்டு என்னென்ன நூல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகே, என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கருத்தை மட்டும் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன மெயினான கருத்தை அவர் பேசியிருக்காங்க மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ லோக்கலில் நான் ஹைலைட் பண்ணியிருந்த மட்டும் நல்லா தரவாக பாருங்கள். அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்த உலகம் என்பது அறிவியல் உண்மை. ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஐம்பூதங்களை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம், ஓகேங்களா? அவன்தான். ஓகே, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பற்றிய கருத்துக்கள், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து எந்த நூலில் போய் சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் தொல்காப்பியம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கடல் நீர் ஆவியாகி வேகமாகும், பின்னர் வேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். ஸோ இதை வந்து என்னென்ன
தமிழ் இலக்கியங்களை சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. ஸோ இந்த அறிவியல் கருத்தை வந்து இந்தந்த பாடலெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை யார் கூறினார்னா ஔவையார் அவர்கள். ஔவையார் பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. திரவ பொருள்னால் அது லிக்விட் வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அது ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் தப்ராஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாடல் வந்து பாருங்கள். ஆழி அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இதுதான் பாடல். சைடில் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இளம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்து மயக்கம் உலகம் ஆதலின். ஸோ இது ஆக்சுவலாக பாடல் இல்லை, தொல்காப்பியம் பாடலில் இடம்பெற்றது. ஸோ அதுதான் அந்த ஐம்பூதங்கள் வந்து ஐம்பூதங்களை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க தொல்காப்பியத்தில். அதில் வலினா என்னது? காற்று. வலி மீன் வந்து காற்று. ஓகே, அடுத்தது கடல் நீர் முகந்த கம்மஞ்சூழ் எழிலி. இது வந்து கார்நாற்பதில் குறிப்பிட்டிருக்காங்க. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூழ் எழிலி. ஸோ இதில் கார்நாற்பதோட ஆசிரியர் யாருன்னா கண்ணன் கூத்தனார். நெக்ஸ்ட்டு, நெடு வல்லூசி நெடுவசி பறந்தவடு. இது 1810. ஸோ இதில் என்ன அறிவியல் கருத்துன்னா, போரில் அடிப்பட்ட ஒரு வீரரை வந்து வெண்மையான ஊசி கொண்டு அவங்க வந்து குணப்படுத்துகிற செய்தி தான் 1810 குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். போட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது வந்து நற்றினையில் இடம்பெற்றது. ஓகேங்களா. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தேய்த்த செய்தியும் நற்றினையில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகேங்களா. சுறா மீன் தாக்கியதுனால ஏற்பட்ட அந்த காயம் வந்து நரம்பில் இருந்து எடுத்து அதை நூலாக்கி அதையே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது அந்த கருத்தை வந்து அப்போதே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது இந்த பாடல்வழியில் வந்து பரதவர் கொடுத்துருக்காங்க. பரதவர்னால் ஆனால் கடலில் வாழ்கிறவங்க வந்து பரதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் கலிலியோ நிறுவிய கருத்து இது. ஓகேங்களா. ஸோ இந்த கருத்து வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருவண்ணாமலையில். ஸோ தொலைவில் இருக்கிற ஒரு பொருள் வந்து அருகில் தோன்ற செய்யுமாறு தோன்ற செய்ய முடியும் அப்படின்ற கருத்தை வந்து கலிலியோ அவர்கள் கூறியிருக்காங்க. ஸோ இதை வந்து மெய்ப்பிக்க வகையில் வந்து தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. என்னதுன்னா திருவண்ணாமலை என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஸோ இந்த மேற்கோள் வழியாக நம்ம வந்து தொலைவில் இருக்கிற பொருளை வந்து நம்ம எளிதில் மெக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. திணையளவுனா திணைனா அதான் இந்த நெல் தான் திணைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம பெருசாக பனையளவு நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவண்ணாமலையை இயற்றியவர் யாருன்னா கபிலர். ஓகே, அடுத்தது ஓகே இந்த பாக்ஸில் பாருங்கள். தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். அடுத்தது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இஸ்ரோவோட தலைவர் வந்து டாக்டர் K. சிவன். ஸோ K. சிவன் அவர்கள் வந்து இஸ்ரோவின் 9வது தலைவராக இருந்தார். தெரிஞ்சிருந்தேன். இஸ்ரோட 9வது தலைவராக K. சிவன் அவர்கள் இருந்தார். அடுத்தது இலக்கணம் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களில் வகையும் தொகையும். சரிங்களா. தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் மொத்தம் 5. தமிழ் இலக்கணம் வந்து 5 வகையாக பிரிக்கலாம். தமிழ் இலக்கணத்தை வந்து 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா. ஸோ அதில் எழுத்தை பற்றி பார்க்கலாம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுப்பப்படுவதும் எழுத்து எனப்படும். சரிங்களா. ஸோ எந்த லீனா சவுண்டு, பெரிய லீனா வெளிச்சம். சரிங்களா.
ஸோ இது இந்த வேறுபாடும் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. ஸோ இந்த உயிரெழுத்துக்கு வந்து ஏன் உயிரெழுத்துன்னு பேர் வச்சாங்கன்னா, உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 இருக்குது. ஸோ இந்த 12 எழுத்துக்களும் உச்சரிக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து காற்று வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம உயிரினத்துக்கு வந்து அத்தியாவசியமானது வந்து காற்று இல்லை. ஸோ அதனால் இதுக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் வந்து எப்படி 2 வகையாக பிரிக்கிறாங்க. குறில் நெடில். ஓகேங்களா? ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 வந்து குறில் உயிரெழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கிறதால அது நெடில் உயிரெழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓகே, பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. பழமொழியோட சிறப்பு அது சுருக்கிய சொல்கிறது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்குது. சுத்தம் சோறு போடும்னால நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே டேஷ் அடிப்படை, உழைப்புக்கு அடிப்படை. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். ஸோ சைடில் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ போதும். ஓகேங்களா? பழமொழி வந்து முக்கியம் கேட்பாங்க. சுத்தம் சோறு போடும், இது ஒரு பழமொழி. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, இது ஒரு பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஸோ அதுவும் ஒரு பழமொழி தான். நெக்ஸ்ட்டு பிறமொழி தலைப்பின்றி பேசுக. எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூல்னால் பள்ளி. நெக்ஸ்ட்டு பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பர்மிஷன்னா அனுமதி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிறமொழி சொற்களை தான் திருத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆங்கில சொற்களை மட்டும் தெரியாதுனா போதும். மற்ற சொற்கள்லாம் பாருங்கள், அது சரியான தமிழ் சொல்லலாம் இல்லை. கூட்டிகிட்டு போகிறாங்க, வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் திருத்த தேவையில்லை. பிறமொழி சொல்ல மட்டும் திருத்தினா போதும். ஓகே, லாஸ்ட்டு கலைச்சொல். கலைச்சொல் ஒவ்வொரு இயலுக்கு கடைசியில் இருக்கும். வளர்ந்தொழினா கிளாக் வைஸ், இளைஞொழினா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னா இன்டர்நெட். குரல் தேடல்னா குரல் தேடல். குரல்லாம் வாய்ஸ், தேடல்னா சர்ச். தேடு பொறினா தேடுனா சர்ச்சு. பொறியியல் ஹிந்தியில் வச்சுட்டாங்களே. ஸோ இன்ஜின், பொறினா இன்ஜின், சர்ச் இன்ஜின். தொடுதிரை, தொடுனா ஃபோட்டோ டச், திரைனா ஸ்க்ரீன். முகநூல், முகம்னா முகம், ஃபேஸ். நூலா புக். செயலினா ஆப். உடனும் வாட்ஸ்அப். மின்னஞ்சல், இமெயில். சரிங்களா? எலக்ட்ரானிக்கில். ஸோ மின்னஞ்சல். அஞ்சல்னா மெயில். ஸோ மின்னஞ்சல், இமெயில். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் இயர் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.